மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள இந்த நேரத்தில் ஈரான் தனது 19வது தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது ஈரான் முதன்முறையாக போர்க்களத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் கொரம் ஷஹார் 4 மிசைல் எனப்படும் அதிநவீன ஏவுகணை. ஈரானின் பாதுகாப்புத் துறையின் தகவலின்படி இந்த ஏவுகணை மிக நீண்ட தூரத்தை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது. சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்கை அடையக்கூடியதாகவும் மிகவும் கனமான வெடிகுண்டு பகுதியை சுமந்து செல்லக்கூடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் நாட்டின் முக்கியமான இராணுவ தளங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அமைப்புகளின்படி இந்த தாக்குதலை தடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலின் பல அடுக்குகள் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டன. அதில் முக்கியமானது உலகம் முழுவதும் அறியப்பட்ட அயோன் டோம் பாதுகாப்பு அமைப்பாகும். ஆனால் ஈரான் பயன்படுத்திய இந்த புதிய ஏவுகணை வேகம் மற்றும் தாக்குத்திறன் காரணமாக சில இலக்குகளை அடைந்திருக்கலாம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ஈரான் இந்த தாக்குதலை தனது பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே விளக்கியுள்ளது. அதே சமயம் இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் போர் நிலையை இன்னும் தீவிரப்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக உலக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இப்போது அனைவரும் கவனித்துக் கொண்டிருப்பது ஒன்றே ஒன்று: இந்த தாக்குதலுக்குப் பிறகு அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது? மத்திய கிழக்கின் இந்த பதற்றமான நிலை உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமநிலையை எப்படி பாதிக்கும் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். மேலும் இத்தகைய முக்கியமான உலக செய்திகள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள்.